கடந்த முறை இந்த மாதிரி 173 சீட்லெல்லாம் வந்து திமுக நிற்க முடியாது. எல்லா கட்சிக்கும் விஜயின் வருகை என்பது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னா, இதே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. திமுக வந்து எந்த கட்சியும் அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கோ போகட்டும்னு பார்த்துட்டு ஒரு தயார்கள் இல்லை. திமுக தனது எண்ணிக்கையை குறைக்கத்தானே செய்து. பாஜக என்ன நினைக்குது, உதிரி கட்சிகளை எல்லாம் தாமரை சின்னத்தில் நிறுத்தலாம். ஸ்டாலின் போனா வெற்றி கிடைக்கும். இது காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்டுவிடக் கூடாது, அதுக்கு ஒரு கேட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சேர்க்கிறாங்க. திமுகவோட நெருக்கடி என்ன அப்படின்னா, ஒருவேளை அதிகமாக கொடுத்தால் கூட தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட நாள் கூட்டணி, 8 வருஷத்துக்கு மேல கூட்டணி சொல்லக்கூடிய திமுக கூட்டணிக்குள்ள சில கட்சிகளுக்கு வந்து தொகுதி பங்கீடு இது செய்யப்பட்டிருக்கு. ஆனா முக்கியமா விசிகாவுக்கும் சிபிஎம்முக்கும் போன்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இது செய்யப்படல. என்ன போயிட்டு இருக்கு சார் என்ன கூட்டணிக்குள்ள? இல்லை, விசிகாவை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து இரட்டை இலக்க எண்ணிக்கையில் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய இலக்கு. ஆனால் இப்போ வந்து அவர்களுடைய என்ன சொல்றதுன்னா, அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, திமுகவுக்கும் அதே நெருக்கடி இருக்குது. நீங்கள் வந்து வெற்றியை உறுதி செய்வதற்கு தங்களோடு கூட்டணிக்கு வருகிறவர்களை கூடுதலாக சேர்த்து கொள்ளும் போது அதில் பகிர்மானங்கள் என்பது கண்டிப்பாக குறையும். இந்த முறை கடந்த முறை இந்த மாதிரி 173 சீட்லெல்லாம் வந்து திமுக நிற்க முடியாது. 160க்கு உட்பட்டு தான் இருக்கும். மற்ற கட்சிகளுக்கு கொடுத்து அந்த சிறு கட்சிகளை தனது சின்னத்தில் நிற்க வைக்கலாமே தவிர நேரடியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது தன் கூடையே இருக்கக்கூடிய இதர கட்சிகளோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. அதை அவர்கள் அங்கே அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கூட முழு திருப்தியோடு இவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருப்பார்களானா கண்டிப்பாக கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் வன்னியரசு சொன்னார், 25 சீட்டுக்கு மேலே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ அதை அப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இரட்டை இலக்கத்துக்கு கீழே தங்களுக்கு கொடுக்கப்படும் போது இதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஆனால் இன்னொரு சிக்கலையும் நம்ம எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, எல்லா கட்சிக்கும் விஜயின் வருகை என்பது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அது விசிகாவுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது கள நிலவரம், யாரும் அதை மாற்றி அமைக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் எண்ணிக்கை அதிகங்கிறது முக்கியம் இல்லை, சீட் அதாவது அது வந்து சீட் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து எங்கெங்கே கேட்குறாங்க, எங்கெங்கே கொடுக்கணும்னு இப்போ முக்கியமான தொகுதிகளை குறைந்த எண்ணிக்கை 1-2 குறைந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிற தொகுதிகளை பெறுவதுதான் சரியாக இருக்குமே தவிர எண்ணிக்கையை மட்டுமே அதிகப்படுத்துவது வந்து லாபகரமாக இருக்காது. விசிகா பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடுகினால திமுக கூட்டணியில் இருக்காங்க. பல போராட்டங்கள்ல திமுக கூட உறுதுணை நின்னது அப்படிங்கிறது விசிகா. அப்படிங்கும்போது நீங்க புதுசா வரக்கூடிய தேமுதிக வந்து 8 வரைக்கும் கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது விசிகாவுக்கு ஏன் உங்களால் கொடுக்க முடியல சார்? கரெக்ட். அதாவது என்னன்னா, இப்போ 30 வருஷம் ஓனருக்காக ரொம்ப கஷ்ட காலத்திலையும் நெருக்கடியிலையும் சேர்ந்து உழைத்தவராக இருப்பார். அவருக்கு 35,000 40,000 தான் சம்பளம் கொடுப்பாங்க. புதுசாக வர்றவர் போன மாதம் தான் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு எங்கேயோ ஒரு 2 இடத்த சுற்றிட்டு வருவார், அவருக்கு 50,000 சம்பளம் கொடுப்பாங்க. எத்தனையோ இதில் பார்த்துருப்பீங்க. அப்போது வேலை இந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ பேரத்தின் அடிப்படையில் தான் அது நடக்குது. சரிங்களா? இப்போது விசுவாசம் நீண்ட காலமாக இருப்பது என்பதில் இதை நீங்கள் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். அதுக்காக கட்சிகளுக்கு இதுதான் இது நியதின்னு கிடையாது. சில இயல்பு அடிப்படையானது. நமக்கு ஒரு கொள்கை அடிப்படை இருந்தாலும் திமுக தனது எண்ணிக்கையை குறைக்கத்தானே செய்து குறைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. 170 போட்டியிட்ட ஒரு திமுக வந்து 30 சீட்டை குறைக்கிறதோ ஒரு 10 சீட்டை குறைக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனா போட்டியிட்டது 8-7ங்கும் போது அதை குறைச்சா எப்படி உங்களால் வந்து நிலையா வந்து நிக்க முடியுங்கிறது இருக்குல்ல? கரெக்டுங்க. இப்போ விஜய், அதாவது கடந்த 2021 தேர்தலில் எதிரணியிலிருந்து திருமாவளவன் அவர்களுக்கு 20 சீட்டு தரேன்னு சொல்லி யாரு நம்ம ஆண்டவர் தான் சொன்னார். அவரு இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருக்காரு. அப்போ அவருக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது.
அப்போ இருக்கிற 234 சீட்டுக்குள்ள எல்லாத்தையும் நெருக்கி எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் தேவையானதை கொடுத்து சேர்க்கணுங்கிறது ஒரு நெருக்கடியான நிலை. 170 இருந்து 10 சீட்டு குறைச்சிக்கிறது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் சரிங்களா? அது 170 இருந்து 10 சீட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-4% இல்லையா? அப்போ 10க்கு 3 சீட்டு குறைஞ்சதுன்னு அர்த்தம். கரெக்டா உங்களுக்கு? சரிங்களா? அப்ப அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு 8 சீட்டு வச்சிருக்கவங்களுக்கு 2 சீட்டு குறையிறதுங்கிறது இயல்பு தானே. நீங்க 10% வைஸ் பாத்துங்க. 10க்கு 3 குறையும்னு சொன்னா 170க்கு 10 குறையும்னு சொன்னா 8க்கு 2 1 குறையத்தானே செய்யும். அதாவது நான் இதை வந்து நியாயப்படுத்தவில்லை. இதே நெருக்கடி திமுகவுக்கு இருக்குது. என்னை பொறுத்தவரை என்னன்னா, நான் விரும்புவது திமுக அதாவது என்னன்னா பாரபட்சம் பார்க்காமல் விசிகாவுக்கு அதிகமான அவர் கேட்கிற சீட்டையோ அல்லது அதாவது கூட்டி கொடுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏற்கனவே கொடுத்ததிலிருந்து குறைக்காமல் இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. சிபிஎம்முக்கும் அதைத்தானே சொல்லுவேன். 6 சீட்டு அவர்கள் கேட்கிறார்களோ கொடுத்துருங்க அப்படிங்கிற என்னுடைய கருத்து. இன்னும் கூடுதலா திமுகவோட நெருக்கடி என்ன அப்படின்னா, ஒருவேளை அதிகமா கொடுத்தால் கூட அந்த எண்ணிக்கையில் எங்க சின்னத்துல நின்னுங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சிம்பிளா சொல்றேங்க. ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்கும் சின்னம் இருக்கும்போது எப்படி உங்க அதுதான் இப்ப பிரச்சனை என்னன்னா, அது கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு. அப்படி ஒருவேளை 2 டீம் நிக்கல அப்படின்னு சொன்னா அவன் கட்சியும் காலியாயிரும், அவங்களுடைய அங்கீகாரம் காலியாயிருங்கிறதுனால கட்சிகள் குறைந்தது ஒரு 2-3 சீட்லயாவது நாங்க நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவர்கள் மதிமுகவின் நிலை என்ன? அவர்கள் வந்து 3 சீட்டு நாங்க திமுக சின்னத்துல நிக்கிறோங்கிறாங்க. ஒரு சீட்டு நாங்க இதுல நிற்கிறது. ஏன்னா கட்சியை ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சமரசத்துக்கு உட்பட்டா கூட 2 சீட்டை கூட கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய சின்னத்தில் இல்லாமல் சூரியன் சின்னத்தில் இல்லாமல் தங்களுடைய சின்னத்தில் தான் நிக்கணும்னு சொல்லும் போது அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இல்லையா? அது திமுக நெருக்கடி தாண்டி சிபிஎம்முக்கோ விசிகாவோ நெருக்கடி. சிபிஎம் அதை செய்யவே முடியாது. ஏன்னா அது தேசிய கட்சி, அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. முஸ்லீம் லீக் கூட செய்ய முடியாது. 2 சீட்டோ 1 சீட்டோ அவர்கள் என்ன கொடுக்கிறார்களோ நீங்க அதுக்குள்ள அந்த குறிப்பிட்ட இதில் தான் நிற்க முடியும். விசிகாவுக்கும் அதே நெருக்கடி உண்டு. ஆனால் உறுதியாக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறதுல அது அவர்கள் என்னன்னு முடிவு எடுத்துக்கணும். அது வந்து நான் வந்து யாருக்கும் சஜஷன்லாம் சொல்லலை. 2 பேருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை சொல்றேன். ஸோ ஒரு கட்சியை அதிக எண்ணிக்கையில் நம்பர் கொடுக்குது அப்படின்னு சொன்னா எங்களுடைய சின்னத்திலே நில்லுங்கிற டிமாண்டை அவர்கள் வைப்பார்கள். நாங்க வந்து இப்போ 173 சீட்ல இருக்கிறது 160க்குள்ள சுருங்கி நிக்கணும்னு சொன்னா அப்போ அந்த 10 சீட்டுக்கான நிற்பவர்கள் அவர் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும்னு அவர்கள் விரும்புவார்கள் இல்லையா? இதே தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணியிலையும் பார்த்தீங்கன்னா பாஜக என்ன நினைக்குது, உதிரி கட்சிகளை எல்லாம் தாமரை சின்னத்தில் நிறுத்தலாம்னு பிளான் போடுது. எடப்பாடி என்ன பிளான் போடுறாரு, இல்லை அதெல்லாம் முடியாது, அது ரெட்டையில தான் நிற்பாங்கிறாரு. இப்போ அங்கேயும் அவர் என்ன சொல்றாரு, சுமூகமா எல்லாம் முடிஞ்சிச்சு. முடியலாம் இல்லைன்னு ஆரம்பிக்கவே இல்லை, இனிமேதான் இருக்குது உங்களுக்கு. இப்போ இங்க நெருக்கடி ஆரம்பித்து இருக்கிறது, இங்க போய்கிட்டு இருக்குது. பங்கீடு என்பதில் எல்லோருக்கும் முழு திருப்தி என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு. எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, இப்ப காங்கிரஸுக்கு 25 + 3 28 கொடுக்க முடிஞ்சா உங்களால, எங்களுக்கு ஏன் வந்து கொடுக்க முடியலங்கிறதான கேள்வி. கண்டிப்பா. அதாவது காங்கிரஸை அப்படி அப்ரோச் பண்ணோம் இல்லையா, காங்கிரஸை முடக்குவதற்காகத்தான். காங்கிரஸை ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள, ஏன் 25க்கு மேலேயே அவர்கள் பேரம் பேசாமல் இருப்பதற்காகத்தான் நீங்க தேமுதிகவே அவங்க உள்ள பண்ணாங்க. நீங்க ராஜ்யசபா சீட்டுங்கிறதே 3 எம்எல்ஏக்களுக்கு 4 எம்எல்ஏக்களுக்கு சமமான ஒரு இது. நீங்க அதையும் கொடுத்தா அது போக நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 8ஓ 7ஓ நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய நம்பர் இல்லையா? அப்ப அவ்வளவு பெரிய நம்பருக்கு உகந்ததா இந்த தேமுதிக, அதுக்கான பவர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, தேமுதிகவுக்கு ஒரு 1000லிருந்து 5000 அளவு இருக்கு. எல்லா தொகுதிகளிலும் உதிரியாக எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட அது சீட் கன்வர்ஷனுக்கு கடைசியில் உதவுங்கிற அடிப்படையில் சேர்க்கிறாங்க. இது காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்டுவிடக்கூடாது, அதுக்கு ஒரு கேட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சேர்க்கிறாங்க. இப்போ இது நடந்து கொண்டு இருக்கும் போதே சின்ன கட்சிகளுக்கு ஒரு விஷயம் புரிந்துவிடும். 2 இருக்கு. 1, பேரம் நிகழ்த்துவதால் கூடுதலாக 3 சீட்டு கிடைக்கும், ராஜ்யசபா கிடைக்கும். இன்னொன்று, புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால பேரம் நிகழ்த்தாமல் விட்டோம்னா இருக்கிறதுலையும் குறைஞ்சிரும். இது 2மே அலாரம் மாதிரி 2 பேருக்குமே அடிச்சிருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் அடிச்சிருக்கு. நான் விசிகாவை மட்டும் சொல்லலை, எல்லா கட்சிகளுக்கும் அந்த அலாரம் அடித்திருக்கும். அதுல யார் எதோடு சமரசம் செய்து கொள்ள போகிறார்கள்ங்கிறது அவரவர் இடத்தை பொறுத்து. திமுக வந்து எந்த கட்சியும் அவர்கள் விட்டு கொடுப்பதற்கோ போகட்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்கதோ அவர் தயார்கள் இல்லை. ஆனால் எது எக்ஸ்ட்ராவா எதிர்பார்க்கவங்களுக்கு இவங்க என்ன செய்ய முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லோருக்கும் நாம என்னன்னா பட்டவர்த்தனமா இருக்குங்க, கண் முன்னால இருக்குது, எதை பிரித்து கொடுக்க முடியுமோ அதை செய்வார்கள். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதும் தேவைப்படுகிறது.
விசிகாவை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்துங்கிறது கூடுதல் அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் அதை கொடுப்பது என்பது நியாயம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். வேல்முருகன் அவர்களும் வந்து உள்ள கேட்டிருக்காரு. அவருக்கும் வந்து சீட்டுக்கு இப்போ அவர் கேட்குற சீட்டு கொடுக்க முடியல, கூடுதலாக வைக்கிற கோரிக்கை வந்து திமுக ஏற்றுக்கலன்னு சொல்லி 24 hours டைம் கொடுத்துருக்காரு, இல்லைனா கூட்டணி விட்டு வெளியேற போகும்னு சொல்லியும் ஒரு தகவல் வந்திருக்காது. எந்த உண்மை சார்? அது அப்படி சொல்றாங்க. அவர்கிட்ட நேரடியாக பேசுவதற்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தோம். அவர் அதுக்கான பதிலெல்லாம் யார்ட்டையும் சொல்லலை. அப்போ அப்படிலாம் சொல்லப்படுவது என்பது வெறும் பத்திரிகை செய்திகள் மட்டும்தான். நேரடியாக அவர் தரப்பிலிருந்து நாங்கள் வேற கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிற ப்ரொப்போசல்லாம் வரல. யூகங்களை சொல்கிறாங்க. அது அங்கே போயிடுவார், அங்கே அவ்வளோ தராங்கிறாங்க, இவ்வளோ தராங்க, எல்லாம் கரெக்டு. கன்வர்ஷன் ரேட் என்ன, அது எந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்க போகிறோம், நமக்கான என்ன வேல்யூ இருக்குதுங்கிறது இருக்கு இல்லையா. ஒரு ஆளும் கட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளராக இருப்பது என்பது வேறு, எண்ணிக்கைக்கு நானும் ஒரு கட்சியில் இருக்கேங்கிறது வேறு. இது எல்லாருக்கும் தெரியும், இது நான் சொல்லலை. 2021 அப்போ கமலஹாசன் நான் 20 சீட்டு தர்றேன்னு சொல்லப்போ இவர் விசிக தலைவர் திருமாவளவன் தான் சொன்னார், செங்கல்பட்டு தாண்டி எனக்கு 1 கிரவுண்டு 1 ஏக்கர் நிலம் கிடைப்பதை விட மவுண்ட் ரோட்ல எனக்கு 1 கிரவுண்டு நிலம் இருப்பது என்பது பெரிய விஷயம். ஒத்தே வராது. நீங்க பல ஏக்கர் அங்கே நடந்தாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் கன்வர்ஷன் ரேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னார். அது உண்மையும் கூட. இந்த முறை நீங்க எண்ணிக்கையில் அதிகமாயிருச்சு இல்லை, கன்வர்ஷன் அதிகமாகும். அதுதானே உண்மை தானே. அது நீங்க யோசிச்சு பாருங்க. தேமுதிக அங்க இருந்திருந்தா அந்த எண்ணிக்கை அங்க விழும். அதுல வந்து ஒரு பக்கம் 10 வாக்குகள் அங்கே போனால் 10 வாக்குகள் நமக்கு குறையுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு அவங்களுக்கு 10 குறைஞ்சிருக்கு, நமக்கு 10 ஏறி இருக்கு. இல்ல சார், இப்ப தேமுதிக உள்ள கொண்டு வந்து அப்படிங்கிறது ஓட்டுகள் சிந்தாம சிதறாம வந்து ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதா. ஆனா தேமுதிக உள்ள கொண்டு வந்த மூலியமா கூட்டணிக்குள்ளேயே வந்து பல கட்சிகள் முரண்பாடு ஏற்படுது. இல்ல கரெக்டு தாங்க. பங்கீட்டில் முரண்பாடு இருக்கானா இருக்குது. அது கண்கூட தெரியுதே. நான் சொல்ல வர்றதுங்கிறது, நான் அதுக்குள்ள போகல. அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. அவர்கள் அதை கேட்பார்கள், கேட்கணும், கொடுக்கத்தான் செய்யணும். கூடுதல் சீட்டு கொடுத்தாங்கனாலும் நான் சந்தோஷப்படுவேன். திமுக அதில் ஹேண்ட் எடுத்து அவர்கள் வந்து அதில் நின்னாலும் ஓகே தான். ஏன்னா அவரவர் கட்சியை பொறுத்தது, சரிங்களா. ஆனால் வெற்றி இப்போ தேமுதிக வராமல் வெளியில் நிற்குது அல்லது அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டுங்கிறது அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸா? இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக அங்கிருந்து இங்க 1000 ஓட்டு இங்க பிளஸ் ஆகுதுன்னா இங்க அடிஷனலா பிளஸ் 1000, அங்க மைனஸ் 1000. நீங்க 2000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது விசிக நிக்கிற தொகுதிக்கும் அதே தான், காங்கிரஸ் நிக்கிற தொகுதிக்கும் அதே தானே. இதனால் தேமுதிகவுக்கு லாபமா? அது லாபம் தான், உண்மையில் லாபம் தான். கணக்குப்படி பார்த்தீர்கள் என்றால் கடந்த காலத்தில் கேப்டன் செய்த அல்லது இந்த பிரேமலதா அவர்களும் சேர்ந்து செய்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமான ஒரு மாற்று தான் இது. இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாற்றம் இது எல்லோருக்கும் நன்மை பயக்குங்க என்னோட கருத்து. இவ்வளவு முரண்பாடுகள் பேசி முடிக்கப்பட்டு தொகுதி பங்கீடு இறுதி செஞ்சப்பட்டு இது தொகுதிகள் பிரிக்கப்பட்ட பிறகு களத்துல வந்து செய்யக்கூடிய களத்துல வேலை செய்யும் போது இன்னும் அதிகமா இருக்கணும் முரண்பாடுலாம். இல்ல, முரண்பாடுகள் இருக்காது. அதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லைங்க, சேல்ஸே பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பொருள் விற்பனைக்கு போங்க, ஏதாவது ஒன்று பொருளை கொண்டு வரீங்க, இது விற்காது அப்படிங்கிற இடத்துல நெகட்டிவ் மென்டாலிட்டி இருந்துன்னா அது விற்காது. நீங்கள் திரும்பி வரும்போது பொருளாக தான் வருவீங்க. வித்துவிடும் விலை போகிற சரக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொருள் விற்கிறத விட நீங்கள் உங்கள் மென்டாலிட்டியை கூடுதலாக வேலை செய்யும். அதுதான் நீங்கள் இந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய வல்லவே. எண்ணிக்கையில் நிறைய கட்சிங்கிறது மட்டும் இல்லை, ஏன் எல்லா கட்சியும் இங்கே வருது? வெற்றி பெறுவதற்கான இடம். ஸ்டாலின்கிட்ட போனால் வெற்றி கிடைக்கும், ஸ்டாலின்கிட்ட போனால் நியாயமும் கிடைக்கும். அதை கூட அவங்க நம்புறாங்க. அது உண்மையும் கூட. நான் தான் சொல்றேன், விசிகாவுக்கான உரிய இடம் கிடைக்கும். சில நெருடல்கள் இருந்தாலும் அது வேலை செய்யும் போது காணாமல் போயிடும். வெற்றியாக அது கிடைக்கும். 10 சீட்ல நின்று 5 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு பதிலாக 8 சீட்ல நின்று 8 சீட்ல நின்று 7 சீட்டு வெல்வதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும் இந்த முறை. நீங்க அதை பாக்குறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை போய் முடிவற்ற சூழல்ல இப்ப பாண்டிச்சேரியில காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. 2 பேரும் மாத்தி வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. பாண்டிச்சேரியில வந்து காங்கிரஸ் தான் தலைமை தாக்கணும்னு சொல்றாங்க. சரின்னு பாக்குறேன், எப்படி பாக்குறீங்க? இல்ல, காங்கிரஸ் அங்க பொறுத்தவரையிலும் அங்க சூழல் வந்து கொஞ்சம் நெருக்கடியாகத்தான் இருக்கிறது. இன்னொன்று, திமுக இங்க இருக்கிற அளவுக்கு வலுவான நிலையில் அங்க இல்லைங்கிறதுனால அவர்களுக்குள்ள ஒரு இழுபறி இருக்கத்தான் செய்யுது. இப்போ அதாவது சோடங்கர் இங்கிருந்து இங்க வந்து நின்று எப்படி பேரம் பேசி நெருக்கடி கொடுத்தாரோ அதே மாதிரி அவர்கிட்ட போய் இப்போ கேட்க வேண்டிய நிலை திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் 2 பக்கமா தனித்தனியா நின்று போட்டிடுறாங்க. இதே நிலை எதிர்த்தரப்புலையும் இருக்குது. உங்களுக்கு பாஜகவுக்கு ஒன்றும் முடிவாகிறதில்ல.
அதனால இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வாக்காளர் மத்தியில் உருவாக்கி இருக்குது. திமுக இங்க இருக்கிற, அதாவது திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இருப்பதை போல் பாண்டிச்சேரியில் இல்லை. பாண்டிச்சேரியின் களமே முற்றிலும் வேறையா இருக்கு. ஏரியா பக்கத்துல இருக்கேங்கிறத தவிர மற்றபடி அங்க உள்ள சூழ்நிலையே ரொம்ப முற்றிலும் வேறாக இருக்கிறது. என்ன நடக்குங்கிறது எண்ணில் தான் தெரியும். அங்க ஒரு உறுதியை சொல்வதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் அங்க இருக்குது. ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தாமக்கு நன்றி சார். நன்றி.